இன்றைக்கி இருக்கிற எதுவுமே சரியில்லை. இன்றைக்கி எதுவுமே சரியில்லை. தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவும் அப்படின்னா இல்லையா, அந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்குது. பின் தர்மம் வெல்லும்னு சொன்னான் இல்லையா, அது நடந்துட்டால் நம்மளை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா வி வாண்ட் குட் டு திஸ் வேர்ல்டு இல்லையா. உலகம் உருப்படணும்னு நாம் நினைக்கிறோம், நமக்கு சுயநலம் எதுவுமே கிடையாது. அண்ட் இவ்வளவோ நம்ம பண்ணியிருக்கிறதே அந்த மாதிரி யாராவது தேடுதலோடு இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். இல்லைன்னா நான்லாம் மோட்சத்தில் தான் இருக்கேன். நான் இனிமேல் தான் எனக்கு மோட்சம் கிடைக்கணும் இல்லை, நான் ஏற்கனவே மோட்சத்தில் தான் இருக்கேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பண்ணுவான். ஒரு காக்காக்குன்னு இட்லி கிள்ளி போட்டால் அது காக்கான்னு எல்லா காக்காவையும் கூப்பிடுமா. அது மாதிரி தாய்மான சொல்கிறார், நானும் காக்கா மாதிரி கத்துறேன், கடவுள் இருக்குது, அகண்டாகாரவனும் பெருவெளிச்சம் கொட்டி கிடக்குது, ஐயோ சேர வாரும் ஜெகத்தீரேன்னார். கடவுளுங்கிற ஜோதி கொட்டி கிடக்குது, யாருக்கும் அனுபவிக்க முடியாமல் காத்துட்ருக்கீங்களே அப்படின்வாரு. அந்த பரிதவிப்பால் தான் எல்லா மகான்களும் அதுக்கு தான் வராங்க. ஒரு இயேசு, புத்தர், பரமஹம்சர், பரமாச்சாரியார் எல்லாம் அதுக்கு தான் வராங்க. எவ்வளோ பேர் வந்தாலையும் இந்த உலகம் அப்படியே தான் இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். ஒரு இயேசு வந்தால் சிலுவையில் போட்டுறான், புத்தர் உணவில் விஷயம் வச்சு கொலை பண்ணிடுறான், முகமது நபி வந்தால் கல்லால் வச்சு துவத்திடுறான் மெக்காலேருந்து மெதினாக்கு, வள்ளலார் வந்தால் கழிவித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்ல வச்சிடறான், ஒரு பூண்டி மகான் வந்தால் படியலை வரம்பா, கோணி பிடிக்க ஆள் இல்லைப்பா, கரை கட்டிட்டோம்பா, கைலாசுக்கு போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேக்கப் பண்ணி விட்டுறானுங்க. பரமாச்சாரியர் சொல்கிறார், நான் 12 வயசுக்கு 88 வருஷம் மக்களுக்கு நல்லதெல்லாம் சொன்னேன், யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் இதே காலகட்டத்தில் வந்த சாராய கடையும் சினிமாவும் குதிரை ரேஸும் கேம்பிளிங்கும் நல்லாவே ஓடின்னு இருக்கு அப்படின்னாரு. எல்லா மகான்களுக்கும் இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஓரளவு அதுலேயும் ஒரு குவாலிட்டேட்டிவான ஆன்மீகத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். குவாலிட்டேட்டிவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணான், குவான்டிடேட்டிவாக நான் கூட சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்னும் நம்முடைய தகுதிகளுக்குள்ள குவான்டிடேட்டிவ் ஃபாலோயிங் நானே பார்க்கல. இப்போது ஏறத்தாழ 9-8 லட்ச ரூபாயில் யாகம் வளர்த்தேன், 500லேருந்து 600 பேர் தான் அனுபவித்தாங்க. அப்போது யார்கிட்டையும் ₹1 வாங்கலை. அவன் நோட்டீஸ் அடித்து ₹2 கொடு, ₹5 கொடு, மாற்றி ஆற்ற கூழ் ஊற்றுறன்றான். நம்ம 8 லட்ச ரூபாய் யாகம் பண்ணி ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் செய்யுமா, ஆளுக்கான 500-600 பேர் தான் வரானுங்க. 500-600 பேர் இங்கே தான். இதே கிரிக்கெட்டில் போய் பாரு, மைதானத்தில் உட்காந்துக்கிறான், ₹1500 டிக்கெட் வாங்கிட்டு, ஹோட்டலில் உட்காந்துக்கிறான், ரேஸில் உட்காந்துருக்கான், சாராய கடையில் உட்காந்துருக்கான், சாக்கணை கடையில் உட்காந்துருக்கான். 2 நாள் சனி ஞாயிறு லீவ் விட்டாக்கா அத்தனை பேரும் கொரோனாவது மனம் கட்டியாது போய் மீன் மார்க்கெட்டில் நின்றுருக்காருங்க. எல்லாத்துக்கும் போகிற இந்த ஜனங்களுக்கு சாமி, கோயிலுக்கு, பக்தி, வேல்யூஸு உருப்படுறதுக்கான வழிமுறை எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கோயிலில் உங்களுக்கு நல்லது தானே செய்கிறோம். இவ்வளோ அழகாக கோயிலை வச்சுருக்கோம், சாமி கும்பிடுங்கிறோம், பாட்டு பாடுறோம், மகான்களெல்லாம் கொண்டாடுறோம், நல்ல விஷயம் சொல்கிறோம், வர்ற மெயிலில் படிக்கிறோம். நீங்கள் பசியாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரசாதம்லாம் வேறு கொடுத்துனே இருக்கோம். இதை விட என்ன பண்ணிட முடியும் ஆன்மீகத்தில்? நீங்கள் சொல்லு. உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்கல, நான் கொடுத்துருந்தான்னு கேட்டான்னு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்குறேன். மக்களுக்கு எதுவும் புரியறதில்லை. ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் எல்லாரை விட சந்தோஷப்படுறாள் நானும் தான் இருப்பேன். ஏன்னா 36 வருஷமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பில் இருக்கிறேன். ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் சம்திங் குட் டு ஹேப்பன். ரொம்ப பெரிய அளவுக்கு ஆர்வத்தோடு தான் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். ஏதோ வள்ளலார் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லையே, நான் போகிறேன்பா அப்படின்ட்டு போயிட்டாரு, என்னால் போக முடியல. எனக்கு ஸ்டில் ஹோப் இருக்குது கடவுள் மேலே. ஏன்னா இவ்வளோலாம் கொடுத்துருக்காரு சாமி இல்லையா. அப்போ ஸ்டில் தேர் இஸ் ஹோப் in this hopeless situation. Hope in this hopeless situation. ஏதாவது நடந்துட்டால் என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாரும் இருக்க மாட்டான். எதனாலையும் எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, எதனாலையும் எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. இவ்வளோலாம் கொடுத்த கடவுளுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நிகழாதான்ற ஆச்சரியத்தில் தான் வெயிட் பண்ணுறோம். நிகழும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் சிம்டம்ஸ் சரியில்லை, எதுவுமே சரியில்லை இந்த நாட்டில். இதில் நம்ம என்ன பண்ணிட முடியும்? நமக்கு தெரிஞ்சது நம்ம நல்லது பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். வைதேகி காத்திருந்தால் மாதிரி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அருளாளர் வருகின்ற நேரம் இது, 1000 மணி விளக்கு ஏற்றுங்களேன்னு வள்ளல் ராமலிங்க அடிகளார். அந்த மாதிரி திருவோணத்துக்கு நான் 1,00,000 விளக்கு ஏற்றி காத்துன்னு இருக்கேன். 1000 விளக்கு கூட இல்லை, 1,00,000 விளக்கு ஏற்றி காத்துட்ருக்கேன். சாமி வரணும்னு சொல்லிட்டு வந்தால் சந்தோஷப்படுவேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நான் என்னை பொறுத்த மாத்திரம் உருப்பிட்டேன். அண்ட் ஐ வில் பேக் ஆஃப் திங்கிங் ஓகே, அவ்வளோதான் போலக்குது உலகம், அழிஞ்சு போட்டோம். செவி சுழை சிவனரா வாயுனரின் மக்கள் அவையினும் வாழினும் என்னுன்னார் திருவள்ளுவர்.
அதெல்லாம் இருந்தால் என்ன செத்தா என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். ஸோ நாம் பாட்டிக்கு போயிட்டே இருப்போம், அவ்வளோதானே. நான் முடிஞ்சால் நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றோம், நடக்கலைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைல்ல. நான் பாட்டிக்கு நல்லது பண்ணிட்டேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் லிட்டில் ஒர்க் ஐ ஹவ் டன் ஃபார் காட். ஐ வில் பி டூ ஹாப்பி டு பேக் அப் வித்தவுட் கெட்டிங் ரெசல்யூஷன் ஆர் டிஸார்டர்ட் அபவுட் தி ஹேப்பனிங்ஸ் நோ. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களை மாதிரி அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. பரமேஸ்வரருக்கு அப்படி தான் இருந்தது, எல்லாருக்கும் அப்படி தான் இருந்தது. வள்ளலாரும் அதான் சொன்னார், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்ட்டு. ஸ்டில் சம் ஹோப் இஸ் லெஃப்ட் அவுட்.